இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் தியானிக்கத்தக்கதாக தெரிந்து கொண்ட வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. மார்க் 10 25ஆம் வசனம் முதல். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்களே, இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் தியானிக்கத்தக்கதாக தெரிந்து கொண்ட தலைப்பு தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். அநேக நேரங்களில், தருணங்களில், அநேக இடங்களில் இந்த செய்தியை நாம் கேட்டிருப்போம். தேவனாலே எல்லாம் கூடும். எத்தனை ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் அல்லவா! சோர்வில் இருக்கும் பொழுது, கடினமான வாழ்வின் சூழ்நிலைகளை கடந்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லது நாம் ஒன்றும் செய்ய இயலாத ஒரு நிலையிலே தள்ளப்பட்டிருக்கும் பொழுது, எல்லாமே தோற்று போயிற்றோ என்ற ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த வசனத்தை நாம் கேட்டோமானால் அது உற்சாகம் அளிக்கும் ஒரு வசனமாக நமக்கு தேவன் அருளும் பலமாக அது நமக்கு கிரியை செய்கிறது என்றால் அதுதான் உண்மை. தேவனாலே எல்லாம் கூடும். வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் நாம் ஒவ்வொரு செயல்பாடுகளை செயல்படுத்தும் பொழுது இந்த கேள்வியை கேட்கக்கூடும். இது என்னால் கூடுமா? இதை செய்து முடிக்க ஆகுமா? இது சாத்தியம் ஆகுமா? இது என்னால் முடியுமா முடியாதா? இந்த கேள்விகளின் மத்தியிலே தான் நாம் ஒவ்வொரு செயல்பாட்டையும் நாம் நடத்துகிறோம். ஒருவேளை சிறு வயதிலிருந்து நாம் நினைக்க துவங்கிய காலத்திலிருந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் வரை ஒவ்வொரு நாளும் இது என்னால் கூடுமா? இது என்னால் முடியுமா? இது என்னால் செய்து முடிக்க என்னால் இயலுமா என்ற கேள்விகள் நம்மை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆம், இந்த உலக வாழ்வில் உலக பிரகாரமான தேவைகள் மத்தியில், இந்த உலக பிரகாரமான பணிகள், கடமைகள், பொறுப்புகள், அளிக்கப்பட்ட ஒப்படைப்புகள் மத்தியிலே இந்த கேள்வி அதிகமாக நம்மை வாட்டும். உண்மைதான். அதே போல்தான் ஆவிக்குரிய வாழ்விலும் கூட நாம் அநேக தருணங்களிலே, ஆண்டவரே இது என்னால் கூடுமா? ஆண்டவரே இது என்னால் முடியுமா என்ற கேள்விகளை கேட்கும் மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் உண்மை. அதுதான் வாழ்வின் பாதையும் கூட. இந்த கூடுமா கூடாதா என்ற விஷயத்திலே நாம் என்ன செய்கிறோம்? ஒருவேளை மனிதர்களை நாடி தேடுகிறோம், நண்பர்களிடம் செல்லுகிறோம், உறவினரிடம் செல்லுகிறோம், அல்லது நமக்கு சாதகமாக செயல்படும் சூழ்நிலையை நோக்கி போகிறோம், ஸ்தாபனங்களை நோக்கி போகிறோம், அமைப்புகளை நோக்கி போகிறோம். நல்லதுதான். ஆனால் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தருணங்களிலும், எல்லா சூழல்களிலும் இவ்விதமாக கூடுமா கூடாதா என்றதற்கான ஒரு பதில் நமக்கு சரியாக கிடைப்பதில்லை. ஆகவே தான் பரிசுத்த வேத வசனம் கூறுகிறது, தேவனாலே எல்லாம் கூடும். ஒருவேளை நம்முடைய உலக பிரகாரமான சூழல்கள் மத்தியில் நாம் ஒருவேளை கடந்து கொண்டு வந்தாலும், அல்லது ஆவிக்குரிய வாழ்விலே நாம் சோர்வடைந்த மக்களாய் நாம் கூடுமா கூடாதா என்ற ஒரு நிலையிலே தள்ளப்பட்டிருந்தாலும், நம்மை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, நம்மை நோக்கி எப்பொழுதும் காத்திருக்கும் ஒரு நபராக, நமக்காக வாஞ்சையோடு பார்த்து கொண்டிருக்கும் ஒருவராக இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றால், பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் என்றால் அது எத்தனை ஆச்சரியமானது, எத்தனை உண்மையானது, எத்தனை மகத்துவமானது, எத்தனை சந்தோஷமானது, எத்தனை வல்லமையான ஒரு வாழ்விற்கான அது வழி அல்லவா? அநேக தருணங்களில் இதை மறந்த மக்களாகத்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விவிலியத்திலே நாம் பார்ப்போமானால் அநேக இடங்களிலே இவ்விதமாக ஆண்டவர் அற்புதமாக தன்னால் கூடும் என்றதை
தம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவராக காணப்படுகிறார். குறிப்பாக 3 தருணங்களை 3 இடங்களை நாம் காண அன்போடு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக இந்த தேவனாலே எல்லாம் கூடும் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை ஒரு தேவ மனிதன் கூறினார். இரண்டாவதாக இந்த வாக்கு தத்தத்தை தேவ தூதன் ஒருவர் கூறினார். மூன்றாவதாக கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே கூறுகிறார். இந்த நாளின் இந்த கூடுகையிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிற வேளையிலே தேவனால் எல்லாம் கூடும் என்பதை குறித்து இந்த 3 நிலைகளிலே காண அன்போடு அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக தேவ மனிதன் ஒருவர் கூறினார், தேவனாலே எல்லாம் கூடும். 2 நாளாகமும் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாக குறிப்பாக கூறுகிறது. அந்த தேவ மனிதன் அமசியா என்னும் யூதா ராஜாவை நோக்கி கூறின கூற்று இது: போக மனதானால் நீர் போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும், தேவன் உம்மை சத்துருவுக்கு முன்பாக விழ பண்ணுவார், ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான். அற்புதமான இந்த தேவ மனிதன், பெயர் சொல்லப்படாத ஒரு தேவ மனிதன் இஸ்ரவேல் ராஜாவாகிய அமசியாவிடம் அனுப்பப்பட்டான். தைரியமாக அந்த ராஜாவிடம் சென்றான். அந்த அமசியா அரசனிடம் சென்று இந்த வாக்கு தத்தத்தை கூறுகிறான். ஏன் இந்த வாக்கு தத்தத்தை கூறுகிறான்? சேயீர் புத்திரருக்கு எதிராக இஸ்ரவேலர் போர் செய்ய தீர்மானித்த பொழுது அந்த அமசியா அரசன் என்ன செய்தான் என்றால், தன் பக்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கு பார்க்க ஆரம்பித்தான். யுத்த புருஷர்கள் 3 லட்சம் பேர் இருந்தார்கள். சரி, இது எனக்கு போதாது, இன்னும் சற்று அதிகமாக தேவை என்ற ஒரு எண்ணத்தோடு அருகில் இருக்கும் யூதா ராஜாவாகிய இவன் இஸ்ரவேல் ராஜாவிடம் சென்றான். அவனிடம் 100 தாலந்து வெள்ளிக்காக 1 லட்சம் காலாட்படைகளை, வீரர்களை வாங்கினான். ஆம், தான் தனியாக செல்வதா அல்லது இந்த இஸ்ரவேல் இராணுவமாகிய 1 லட்சத்தை சேர்த்து 4 லட்சம் பேராக நான் இந்த சேயீர் புத்திரருக்கு எதிராக படையெடுத்து போவதா என்று ஒரு நிலையிலே இருந்த பொழுது அற்புதமான இந்த தேவ மனிதன் கூறினார், தேவன் உம்மை சத்ருவுக்கு முன்பாக விழ பண்ணுவார், ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான். நீ ஒருவேளை இந்த 4 லட்சம் பேரை எடுத்துக்கொண்டு சென்றாலும் உன்னை சத்ருக்கு முன்பாக விழ பண்ண வல்லமையுள்ள தேவன் நம் தேவன். அல்லது இந்த 1 லட்சம் வீரரை திருப்பி அனுப்பிவிட்டு உனக்கான 3 லட்சம் வீரர்களோடு கூட மாத்திரம் நீ செல்லுவாயானால் ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனாலே கூடும் என்று அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கூறினான். நடந்த சம்பவத்தை நாம் ஒருவேளை அறிந்திருக்கலாம். அந்த 1 லட்சம் பேர் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். சற்று கோபத்தோடு அவர்கள் சென்றார்கள் என்றுதான் வேதம் கூறுகிறது. தேவ மனுஷனுடைய வாக்கு தத்தத்தின்படி தன்னுடைய இராணுவ வீரராகிய 3 லட்சம் புருஷரை மாத்திரம் கூட்டிக் கொண்டு அழைத்து கொண்டு சேயீர் புத்திரர் மேல் படையெடுத்து சென்றான். அதிலே அவர்கள் சேனையிலே 10,000 பேரை வெட்டினான் என்று வேதம் கூறுகிறது. மற்றுமோர் 10,000 பேரை உயிரோடு பிடித்து கன்மலையின் உச்சிக்கு அழைத்து சென்று கீழே தள்ளி கொன்றுவிட்டான் என்று கூறுகிறது. அற்புதமான ஒரு விடுதலையை, அற்புதமான ஒரு வெற்றியை, அற்புதமான ஒரு ஜெயத்தை பரிசுத்த தேவன் தாம் தெரிந்து கொண்ட தேவ மனுஷனின் வாக்கு தத்தத்தின் மூலமாக அமசியா அரசனுக்கு கட்டளையிட்டார். ஆம், தேவனால் கூடும். நம்முடைய விருப்பப்படியோ நம்முடைய உலக பிரகாரமான எண்ணத்தின்படியோ செயல்படுவோமானால் தேவனாகிய கர்த்தர் அதற்கு எதிரடையாக நிற்கிறார். நம் யோசனையோ நம்முடைய விருப்பமோ நம்முடைய திட்டமோ அல்லவே அல்ல. தேவ திட்டத்தை நாம் எதுவென்று அறிந்து அதன்படி செய்யும் பொழுது ஆண்டவராகிய பரிசுத்த கடவுள் தேவனாலே எல்லாம் கூடும் என்ற வாக்கு தத்தத்தை அன்று அமசியா அரசனிடம் நிறைவேற்றிய அதே ஆண்டவர் நமக்கும் கூட நிறைவேற்ற
சித்தம் கொண்ட ஆண்டவராக இருக்கிறார். நாம் நம்முடைய ஞானத்தினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய சுற்றி இருக்கும் மக்களுடைய உதவியினால் அல்ல, உற்றார் உறவினர்களுடைய அவர்களுடைய ஆலோசனையாலும் கூட அல்ல, அல்லது எந்த மனிதனுடைய காரியங்களினால் அல்லவே அல்ல. பரிசுத்த தேவனாகிய கடவுளை நாம் சார்ந்து அவரிடம் நாம் ஆலோசனை கேட்டு நம்முடைய வாழ்வின் பாதையிலே இது கூடுமா கூடாதா என்பதை குறித்து ஆண்டவரின் பாதத்தில் விழும் பொழுது அவர் அற்புதமாக செயல்படுத்தும் ஆண்டவராக, நமக்கு முன் சென்று எல்லாத்தையும் செய்து முடிக்கும் ஆண்டவராக, தேவனாலே எல்லாம் கூடும் என்பதை நம் வாழ்வில் நிரூபிக்கும் வல்லமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் தெரிந்தபடி தேவதூதனுடைய ஒரு கூற்று. இது லூக்கா 1:37 கூறப்பட்டுள்ள ஒரு அற்புதமான சம்பவம். நாம் எல்லாரும் அறிந்ததே. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். காபிரியேல் தூதன் மரியாளிடம் கூறிய ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி நாம் அநேக நேரங்களிலே, விசேஷமாக கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே சிந்திக்கத்தக்கதாக நாம் பேறு பெற்ற மக்களாக இருக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மரியாளுக்கு அந்த தேவதூதன் கூறினான். இந்த சம்பவம் நாம் அறிந்ததே. இளம் பெண்ணாக இருந்த அந்த நாசரேத்தூரிலே, கலிலேயா நாட்டின் நாசரேத்தூரிலே, யூதேயா நாடு அல்ல, கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலே ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக இருந்த மரியாளிடம் இந்த தேவதூதன் அனுப்பப்பட்டான் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. காபிரியேல் தூதனே அனுப்பப்பட்டான். அனுப்பப்பட்டவன் அவள் இருக்கும் இடத்தில் வந்த பொழுது அவளை கண்டு கூறிய வார்த்தை, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எத்தனை ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் அல்லவா? இதை ஒருவேளை நாம் கேட்போமானால், நமக்கு ஒரு வேளை ஒரு தேவதூதன் தோன்றி இவ்விதமாக கிருபை பெற்றவனே நீ வாழ்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கூறுவாரானால் நாம் என்ன சொல்லுவோம்? அதிகமாக சந்தோஷப்படுவோம் அல்லவா? மகிழ்ச்சி அடைவோம் அல்லவா? நம்முடைய ஒரு அந்த பேருக்கு, அந்த ஆசீர்வாதமான இந்த கூற்றுக்கு அளவே இல்லை என்று மிக மிக நாம் சந்தோஷப்படுவோம். ஆனால் மரியாள் அவ்விதமாக இல்லை. அவ்விதமாகத்தான் வேதம் கூறுகிறது. கலங்கி போனாள் என்று கூறுகிறது. மரியாள் தன் நிலையை அறிந்தவளாய் கலங்கி போனாள். தான் ஒரு சாதாரண பெண், தனக்கு ஒன்றுமே கடவுளோடு உள்ள உறவிலே அருகதை இல்லை என்று தன்னை காண்பிக்கத்தக்கதாய் அறிந்தவளாய், உணர்ந்தவளாய் கலங்கி போன மரியாளாக காணப்பட்டாள். ஆகவே தான் அந்த அற்புதமான அந்த மரியாள் இது எப்படி ஆகும் என்று கேட்டாள். இந்த சம்பவத்தை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். தேவதூதன் கூறியபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மரியாளுக்கு கூறிய பொழுது அவள் தன்னை தாழ்த்தினவளாய் கூறினாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவதூதன் கூறினான், மரியாள் கூறினாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. எத்தனை ஒரு அற்புதமான, இந்த உலகத்திலே பேறுகளின் மேல் பேறு பெற்ற ஒரு சம்பவம் அல்லவா? சாதாரண ஒரு மகளை அன்பின் ஆண்டவர் தெரிந்தளித்து, தம்முடைய கிருபையின் பாத்திரமாக தெரிந்தளித்து, தம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக தெரிந்தளித்து, தாம் தெரிந்தளித்த பாத்திரமாக தெரிந்தளித்து அவளுக்கு இந்த பெயரை கொடுத்தார். இந்த அற்புதமான இந்த ஆசீர்வாதத்தை அருள் செய்தார். பாக்கியமுள்ள ஸ்திரீ, பாக்கியமுள்ள மகள், கர்த்தரிடத்தில் பேறு பெற்ற மகள். மரியாளே, பயப்படாதே, நான் ஆண்டவருக்கு அடிமை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆம், நாம் ரட்சிக்கப்படத்தக்கதாக, நாம் மீட்கப்படத்தக்கதாக, நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் கழுவப்படத்தக்கதாக, இவை அனைத்துமே நம்முடைய முயற்சி ஒன்றுமே இல்லை. நாம் அவரிடம் சாதாரண இருக்கும் நிலையிலே, பாவ நிலையிலே, அந்த சாப நிலையிலே, அந்த பாவத்தை சுமந்த மக்களாக அவர் பாதத்தில் வரும் பொழுது எல்லாவற்றையும் எடுத்து போடத்தக்கதாக அந்த நாளிலே மரியாள்
அற்புதமாக அந்த வாக்கை கூறினாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை அற்புதமான ஒரு வாக்கு தத்தம் அல்லவா! நாம் நம்மை எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் கூட தாழ்த்து மக்களாக இருக்கிறோமா, அருகதையற்ற மக்கள் என்று அறிக்கையிடும் மக்களாக இருக்கிறோமா, பேருக்கு நாம் தூரமானவர்கள் என்று நாம் இந்த உலகத்திலே பறைசாற்றும் மக்களாக காணப்படுகிறோமா, அல்லது பெருமை கொண்டவர்களாக, நான் என்ற ஒன்று எண்ணத்தோடு காணப்படும் மக்களாக, அல்லது என்னால் கூடும் என்ற நம்பிக்கையிலே வாழும் மக்களாக இருந்தால் நாம் மரியாதை போல இந்த வேளையிலே அழைக்கப்படுகிறோம். நம்மை தாழ்த்தி இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுக்கத்தக்கதாக அழைக்கப்படுகிறோம். அவ்விதமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் கூறுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை.